ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்குவோம். நம்ம இங்கே பேசுகிறது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் நம்ம கொடுக்கறது இல்லை. பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் நம்ம ஆஃபர் பண்ணுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, நம்ம இப்போ அந்த லிஸ்ட்டில் தான் பார்த்துட்ருக்குறோம். ஆல்ரெடி நம்ம இது பார்த்துட்டோமா, நம்ம இது டாக்டர் ரெட்டி பார்த்தோம். டாக்டர் ரெட்டி பார்த்துட்டு அடுத்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் நாட்கோ ஃபார்மா மாத்திரம் தான் இருக்குது. அது அப்போவே சேர்த்து பார்த்துருக்கணும். நடுவில் நம்ம கொஞ்சம் இந்த சைடு போயிட்டோம், சாஃப்ட்வேர் சைடு போயிட்டோம், ஐடி எனேபிள் சர்வீஸ் சைடுக்குள்ளே போயிட்டோம். இப்போ நம்ம நாட்கோ ஃபார்மா பார்த்துருவோம். இதில் நம்ம அல்ரெடி அமர் ராஜா பேட்டரி பார்த்துட்டோம். அப்புறம் என்எம்டிசிலாம் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வரிசையாக நம்ம எதெல்லாம் விட்டு போயிருக்கோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஒன்று ஒன்றா நம்ம அந்த ஒரு சீரீஸாக நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த நாட்கோ ஃபார்மாவோட பேசிக்ஸ் நம்ம பார்த்துக்குவோம். இந்த நாட்கோ ஃபார்மா கரண்ட் ப்ரைஸ் 849 இருக்குது. புக் வேல்யூ 296 இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 2.87 இருக்குது. ஹை 928, லோ 502. டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 0.97. ROCE அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 17%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15% இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 34% இருக்குது. இதோட பிஇ 13% இருக்குது. ஸோ இப்போ இன்னும் நிறைய கேப் இருக்குது. அதனால தான் இந்த ஷேர் நமக்கு லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னாக்க, போன வருஷம் 51% ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க. இந்த மாதம் ஒரு மாதத்தில் 5.5% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல டிக்கெட் டேப்பரோட ஸ்கோர்ஸ்காரை பார்த்துருவோம். ரெட் ஃப்ளாக் லோவாக கொடுத்துருக்குறாங்க, என்ட்ரி பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துருக்குறாங்க, ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக கொடுத்துருக்குறாங்க, க்ரோத் லோவாக கொடுத்துருக்குறாங்க, வேல்யூஷன் ஹையாக கொடுத்துருக்குறாங்க, பெர்ஃபார்மன்ஸஸ் லோவாக கொடுத்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவங்க மொத்தம் 3 பார்ட்டில், அதாவது 3 செக்மெண்ட்டில் ப்ராடக்ட் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஃபார்முலேஷன் ப்ராடக்ட்டு, ஏபிஐ ப்ராடக்ட்டு, இது ரெண்டும் இருக்குது. அதுக்கப்புறம் இது போக கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் வேறு இவங்களுடைய பிஸ்னஸில் இருக்குது. இவங்க பிஸ்னஸ் ரெண்டாக பிரியுது. ஒன்று ஆர்கானிக், இது அக்ரி ஆர்கானிக்னு ஒன்று வருது. அதுக்கப்புறமா ஹெல்த் கேருக்குள்ளே வராங்க. ரெண்டுமே வருது. அதை நம்ம இங்கே பார்ப்போம். இதில் பார்த்தோம்னாக்க அக்ரோ கெமிக்கல்ஸ், அக்ரி ஆர்கானிக்னு சொல்லிட்டு அக்ரோ கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மஸ்டிக்கல்னு ரெண்டாக பிரியுது. ஸோ இப்போ இவங்கள்ட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குது. சும்மா நேற்றுக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நாட்கோ ஃபார்மாவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாப்புல, இல்லை சங்கர், அதில் பழைய மருந்தெல்லாம் இப்போ இது பண்ணி விட்டுட்டு, நிறைய சேல் பண்ணி விட்டுட்டு, இப்போ புதுசாக ஆர்என்டிலாம் போட்டு நிறைய டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொன்னாப்புல. இவங்களுக்கு மார்க்கெட் இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் இருக்குது. மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஎஸ்ஏ, கனடா அந்த சைடு வருது, யூஎஸ்ஏ கனடா அந்த சைடு வருது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வருது, பிரேசில் வருது, யூஎஸ்ஏ கனடா வருது, பிரேசில் வருது, ஆஸ்திரேலியா வருது. அப்புறம் ஏஷியா பசிபிக்கில் நம்ம நிறைய வச்சுருக்குறோம். இவங்க நிறைய வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ நிறைய ப்ராடக்ட் எல்லாமே இப்போ புதுசாக ரீலான்ச் ஆகிட்டுருக்குறான். பொதுவாக ஏன் நான் அந்த ஃபார்மா கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னால், இதோடைய மார்க்கெட்டிங் பேட்டர்னை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒவ்வொரு ஃபார்மா கம்பெனிஸும் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஆக்சுவலாக பிஸ்னஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த இதில் எடுத்துக்குவோமே, 2 டைப்பாக மார்க்கெட் இருக்குங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புஷ் ஸ்ட்ராட்டஜி அண்டு புல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறது. ஒன்று புஷ், இது புதுசு தான் நம்ம போட்டால் நல்லாயிருக்கும். இதிலேயே போடுவோம், புதுசாக போட்டுக்குவோம். அது சேவ் ஆகும், அப்புறமா டெலீட் பண்ணிக்கிறேன். ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புஷ் ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று புல் ஸ்ட்ராட்டஜி. இந்த புஷ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க, கன்சியூமருடைய மைண்ட்லேயே இருக்காது.
கம்பெனிஸ் தான் வந்து கன்சியூமர் மைண்டுக்கு கன்சியூமரை வாங்க வைக்கிறதுக்கு புஷ் பண்ணணும். புல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னால் கன்சியூமரோட மைண்டில் கொண்டு போய் விதைச்சிட்டு வந்துடுறது, இதுதான் நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு விதைக்கணும். விதைச்சிட்டோம்னா அவங்களாவே அந்த பிராண்டை தேடி தேடி கொண்டு வந்து போவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேகி நூடுல்ஸ் அப்படின்னு நம்ம போய் கேட்போம், எப்பி நூடுல்ஸ் அப்படின்னு நம்ம போய் கேட்போம். கடைக்காரங்க வந்து எப்பி நூடுல்ஸை வாங்கிக்கங்க எல்லாம் புஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ புல் ஸ்ட்ராட்டஜி. சரி, ஃபார்மா மெடிக்கல்ஸுக்கு வந்து புல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமானாக்க ஜென்ரல் மெடிசனுக்கு வரும். இப்போ நம்ம வந்து பேரஸ்டமால் வேணும் அப்படின்னு சொன்னாக்க நேராக போயிட்டு பேரஸ்டமால் நமக்கு தெரிஞ்ச பிராண்டு வந்து இந்த இது என்ன வந்து வருது, அந்த டி டி இந்த ஒர்க் பார்க்குறேன் டோலோ 650 கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சில பேர் வந்து இவங்களோட இது வந்து அந்த யூகே பிராண்டு ஒன்று இருந்துச்சு, அந்த பிராண்டை வந்து கேட்பாங்க, அது வந்து கேட்பாங்க. அப்புறம் டைக்ளோஃபெனாக்கோட சேர்த்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று கேட்பாங்க. இப்படிலாம் வந்து அவங்கவுங்களுக்கு எதாவது பாடியில் செட் ஆகிருக்கோ அதை கேட்பாங்க. இது வந்து புல் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி காஃப் சிரப் வேணும் அப்படின்னு சொன்னால் பெனட்ரில் காஃப் சிரப் கொடுங்கன்னு ஆடே கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அயோடெக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அயோடெக்ஸ், அமிர்தாஜன் இதெல்லாம் வந்து புல் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வந்துடுது. ஆனால் ஸ்பெஷாலிட்டி மெடிசன் டாக்டர் மூலமாக ப்ரிஸ்கிரைப் தான் ஆகணும், நம்மளாக வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாக்க இங்கே புல் ஸ்ட்ராட்டஜிக்கு வேலையே இல்லை. டாக்டர்ஸ் தான் புல், இப்போ டாக்டர்ஸ் மைண்டில் பதிய வைக்கணும் புல். இப்போ காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர்கிட்ட நம்ம போய் புஷ் பண்ணணும். என்ன தான் டாக்டருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக போய் பார்த்து அவங்கள வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லும்போது தான் வாங்கிக்குவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த ஃபார்மாவில் வந்து இப்போ ஒரு பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டாக்டர் ரெட்டி இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, இன்டாஸ் ஃபார்மா இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க டாக்டரை வந்து எப்போதுமே வந்து சிஆர்எம்மில் வந்து வச்சுக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து புஷ் அப்படிங்கிறது வந்து ஹார்டாக இருக்காது, லைட்டாக இருக்கும். இப்போ சேல்ஸை வந்து அவங்க ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து டாக்டர்ஸை வந்து அந்த சிஆர்எம்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது கொஞ்சம் அதை பெரிய கம்பெனியோட போட்டி போடணுங்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. கஷ்டங்கிறது பெரிய கம்பெனியோட போட்டி போடணும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஹார்டு புல் தேவைப்படும். அப்போ இங்கே சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவோட ஒர்க்கு வந்து இந்த புல் ஸ்ட்ராட்டஜியில் பயங்கரமாக இருக்கும். புல் ஸ்ட்ராட்டஜியில் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவோட வேலை வந்து லைட்டாக இருக்கும். இது டார்கெட் முடிக்கிறதுங்கிறதெல்லாம் வேறு. நான் வந்து மார்க்கெட்டிங் ப்ராக்டிசஸ் மாத்திரம் சொல்கிறேன், அவங்க வந்து இங்கே கொண்டு போவாங்க. இப்போ எதுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா, அந்த நாட்கோ ஃபார்மாங்கிறது வந்து புல் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் மார்க்கெட்டிங்கில் தான் இப்போ வரைக்கும் அவங்க வந்து ப்ராக்டிசஸில் இருக்கிறாங்க. காரணம் வந்து இன்னும் கொஞ்சம் வளரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இது வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒருவேளை சரியாக நடக்கலாம். அதாவது வந்து புஷ் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போக முடியும். புஷ்னாக்கா கன்சியூமர் புஷ் இல்லை, டாக்டர் புஷ் தான். சாரி, இப்போ வந்து நாட்கோ ஃபார்மா வந்து புஷ் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறாங்க. நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு புல் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போக முடியும். இப்போ வந்து இந்த புல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னால் பியூர் புல் ஸ்ட்ராட்டஜியில் கன்சியூமர்கிட்ட வராது. ஏன்னா இதெல்லாம் ப்ரிஸ்கிரைப்டு ஷெட்யூல் ஹெச்சுக்குள்ளே வரும். அப்படி வரும்போது நம்ம நேரடியாக போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அந்த மருந்தை வாங்க முடியாது. ஷெட்யூல் ஹெச்சில் நல்லா தெரிஞ்சும், ஷெட்யூல் ஹெச்சில் இருக்கக்கூடிய மருந்து எதுவுமே நம்ம வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கக்கூடாது, அதுதான் சட்டம். விற்கக்கூடாது, அதுதான் சட்டம். ஸோ அப்போ இங்கே வந்து புல் அப்படிங்கிறது டாக்டர்ஸை தான் புல் பண்ணணுமே தவிர்த்து பேஷண்ட்டை கிடையாது. அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். யாருக்கு மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப புரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களுடைய மைண்டை நம்ம வின் பண்ணால் போதும். இப்போ வேறு ஒரு கன்சியூமர் டிவிஷனில் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ செர்லாக் இருக்குது. செர்லாக் யார் கஸ்டமர் அப்படின்னு கொஸ்டின் போடுங்க. செர்லாக்கு கஸ்டமர் வந்து கன்சியூமர் வந்து பார்த்தோம்னா குழந்தை தான். அதாவது யார் உள்ளே உட்கொள்கிறாங்களோ அவங்க தான் கன்சியூமர். அவங்களுக்கு குழந்தை தான். அந்த குழந்தைக்கு 6 மாதம் 1 மாத குழந்தைக்கு 2 மாத குழந்தைக்கு எனக்கு செர்லாக் தான் வேணும், லாக்டோஸ் தான் வேணும்னு கேட்குமா? கேட்காது. அப்போ அதை செலக்ட் பண்ணுறது அம்மா. அப்போ யாரோட மைண்டை நம்ம வின் பண்ணோம்னா அம்மாவோட மைண்டை தான் வின் பண்ணோம். அதே மாதிரி பேஷண்ட்டுக்கு என்ன மருந்து சாப்பிட்ணுன்னு தெரியாது. நம்ம குழந்தை மாதிரி மெடிக்கல் டீமில் போனோம்னா டாக்டருக்கு தான் தெரியும் என்ன மருந்து கொடுக்கணும்னு.
அப்போ டாக்டரோட மைண்டை தான் வின் பண்ணும். அப்போ டாக்டரோட மைண்டை வின் பண்ணோம்னா டிவியில் ஆடெல்லாம் கொடுக்க வேண்டாம். அவங்கள வந்து எப்படி வந்து இப்போ நம்ம டிவி ஆடு என்ன நடக்குதோ அதை வந்து நேரடியாக அவங்க வந்து அங்கே டாக்டர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ சின்ன கம்பெனியாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க பெரிய கம்பெனியோட இந்த விஷயத்தில் போட்டி போட முடியாது. அதனால எக்ஸ்டென்சிவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து சேல்ஸ் ரெப் மூலமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்டோரியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரியை நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு புரிதல் கிடைக்குங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். உங்களுக்கு நேரம் இது ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, புதுசாக வர்றவங்களுக்காகத்தான் இதை நம்ம சொல்கிறோம். அப்போ நாட்கோ ஃபார்மாங்கிறது இப்போ தான் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2012 வெறும் 524 கோடி தான் டோட்டல் சேல்ஸு. இந்த 524 கோடியை வச்சுக்கிட்டு இவங்க என்ன தான் டெவலப் ஆகிருக்க முடியும்? அதில் அவன் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 21% எடுக்கிறாங்கிறது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு வந்து இது வந்து என்னவா இருக்கு? இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2700 கோடி ரூபாய்க்கு டெவலப் ஆகிருக்கு, 5 மடங்கு வளர்ந்துருக்கு. இப்போ இவனுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டே 936 கோடி ரூபா இருக்குது, 9 மடங்கு வளர்ந்துருக்கு. இப்போ 2012 கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் 9 மடங்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 5 மடங்கு வந்து டோட்டல் சேல்ஸ் வளர்ந்துருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட 13 மடங்கு வளர்ந்துருக்கு நெட் ப்ராஃபிட் மாத்திரம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 2016க்கு பிறகு நிறைய இவங்களோட அந்த மூவ் ஆகாத ப்ராடக்ட்லாம் டிஸ்கார்ட் பண்ணிட்டு புது ப்ராடக்ட் லைனப்பை உள்ளே சேர்த்ததுக்கு பிறகு இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து பிக்கப் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இருந்தாலும் இவங்களுடைய சேல்ஸ் ஃபிகர் பார்த்தோம்னா ஆல்டர்னேட்டிவாக ஜிக்ஸாக் போய்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2016 1000, அப்புறம் 2017 2000, 2000 வந்து 2018 2000, 2019 2000, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 2020 1900, திருப்பி 2022 1900, திடீர்னு 2700 அப்படியே மேலே ஏறுதா. இப்போ இது அடுத்த வருஷத்துக்கு மேலே ஏற போகுதா இல்லையா நமக்கு தெரியாது. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும், ஃபார்மா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு யூஎஸ்ஏலெல்லாம் இருக்குது. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் யூஎஸ்ஏ லாஸ்க்குள்ளே நம்ம வந்தே ஆகணும். அந்த அமெரிக்கன் மெடிக்கல் கவுன்சில் மூலமாக நமக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குது. இதில் ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குது. அது உள்ளுக்குள்ளே நிறைய உள்குத்தெல்லாம் நடக்கும். நம்ம அந்த பிஸ்னஸ் அரசியலுக்குள்ளே போக வேண்டியதில்லை. நம்ம வந்து இந்த இடத்துல பார்ப்போம். இப்போ இவங்களுக்கு ஆர்என்டி வந்து எக்ஸ்டென்சிவாக செலவு பண்ணியே ஆகணும். இப்போ டாக்டர் ரெட்டி மாதிரி, சன்ஃபார்மா மாதிரி பெரிய லீடிங் கம்பெனிஸுக்கெலாம் ரிசர்ச் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஃபைசர் இதெல்லாம் வந்து ரிசர்ச் வந்து பயங்கரமாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு குளோபல் லெவலில் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும். இப்போ நாட்கோவோட டோட்டல் ரெவென்யூவே 2700 கோடி வருதுன்னா இவன் ரிசர்ச்சுக்கு நிறைய செலவு பண்ணணும். அப்போ ரிசர்ச்சுக்கு நிறைய செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஜென்ரல் ரிசர்வே ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ இவனுடைய ஜென்ரல் ரிசர்வ் பாருங்கள், அப்படியே சேர்த்து 5200 கோடி ரூபாய்க்கு கொண்டு இருக்கிறான். இது 10 மணி, இது பத்தாது. அப்போ மிட் டேர்மில் தான் இவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. மிட் டேர்மில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்து ஒரு பெரிய லெவலில் 20,000 கோடி 30,000 கோடி வர வரைக்கும் இவங்களுடைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு இடையில அவங்க புதுசாக நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு பெரிய சேலஞ்சு. இந்த விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது இயர் ஆஃப்டர் இயர் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்ன்னு நம்ம இதை பிரிக்கணுமே தவிர்த்து போன வருஷம் இந்த வருஷம் பிரிக்கக்கூடாது. ஒரு 3 இயர்ஸ் அப்படிங்கிற சிஜிஆரில் தான் நம்ம இதை பிரிக்கக்கூடிய நிலையில் இருக்குது. அப்போ தான் வந்து ஒரு க்ரோத் இருக்கா இல்லையான்னு தெரியுது. ஒரு வருஷம் ஏறுது, ஒரு வருஷம் இறங்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒரு வருஷம் இறங்கி போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த வருஷத்தில் ப்ரைஸ் எல்லாம் இறங்கிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஏறும்போது பார்த்துக்கலாம். அப்போ இந்த கம்பெனியை நம்ம வந்து ஒரு லைனப்பில் வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கிறோம்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டு நம்ம வந்து மெயினாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். டிடிஎம் வந்து 3500 டோட்டல் ரெவின்யூ. இப்போ இந்த 3500ல் வந்து கிட்டத்தட்ட 2170 வந்து வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2170, 3500 தான் டிடிஎம்.
இன்னும் 800 கோடியை வந்துட்டாங்கன்னா டிடிஎம் பிடிச்சிப்பிடுவாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து இந்த வருஷமும் ஒரு ஒரு புல் ரன்னை நம்ம எதிர்பார்க்கலாம். எதை கம்பேர் பண்ணும்போது, டோட்டல் சேல்ஸை கம்பேர் பண்ணும்போது. எக்ஸ்பென்சஸ் விடுங்க, ஏன்னா இவங்களுக்குலாம் எக்ஸ்பென்சஸ்லாம் நிறைய ஆகும். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி இல்லை, இவங்களுக்கு வேறு மாதிரி நிறைய செலவாகும். இவனுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா கிராஸ் ப்ராஃபிட் வந்து 1431. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 970 கோடி ரூபாயை பிடிச்சிட்டான். 1000 கோடின்னு வச்சுக்கலாமே, 970 கோடியை பிடிச்சிட்டான். அப்போ இன்னும் அவனுக்கு தேவை 500 கோடி தான். இந்த 2 குவார்ட்டரில் 250 எடுத்தாலுமே கிராஸ் ப்ராஃபிட்டை பிடிச்சிப்பிடுவான். இதோட கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ பாருங்க, 44 46ன்னு சொல்லிட்டு ஆவரேஜாக இப்போ 80 90 இருக்கு, ஆவரேஜாக 45ல் இருக்கு. இப்போ பாருங்க, இது 40 தான். ஸோ அப்போ 5 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாட்கோல. இந்த இன்ட்ரெஸ்ட் டிப்ரிசியேஷன்லாம் போயிட்டு நேர நெட் ப்ராஃபிட்டுக்குள்ளே வருவோம். நெட் ப்ராஃபிட்டோட டிடிஎம் வந்து 1127. இப்போ வந்து குவார்ட்டரில் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம். நெட் ப்ராஃபிட்டு 1127, குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 780 எடுத்துட்டான். இன்னும் 400 கோடி தான், 400 கோடி தான். அதே மாதிரி இபிஎஸோட பார்ப்போம், 62 டிடிஎம். இபிஎஸ் இங்கே என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 43 வந்துருச்சு. இன்னும் 20 இபிஎஸ் எடுத்தாலே போதும், இது போகுது. அப்போ இந்த 2 குவார்ட்டரோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே நாட்கோ வந்து மேலே ஒரு செமையான புல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கிறோம். புரிதல் தான் நான் சொல்கிறேன், வரும் அப்படின்னு நான் சொல்லலை. புரிதல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ 2 குவார்ட்டரோடைய பெர்ஃபார்மன்ஸஸ் கிட்டத்தட்ட டிடிஎம்மோட எக்ஸ்பெக்டேஷன், டிடிஎம்மோட எஸ்டிமேஷனை நெருங்கிட்டான், மேஜராக நெருங்கிட்டான். எபவ் 50% நெருங்கிட்டான். அப்படிங்கும்போது இது வந்து அடுத்த குவார்ட்டருக்கும் இதே அளவு ரிசல்ட்டை மெயின்டைன் பண்ணினாலே இது வந்து ஒரு மாசிவ் புல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெக்னிக்கலாக எப்படி மூவ் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்போமே. பேலன்ஸ் ஷீட்டில் வரும்போது ஜென்ரல் ரிசர்வ் வந்து நம்ம வந்து இது வந்து குவார்ட்டரில் தான் காமிக்குது, இல்லை மார்ச் காமிச்சிட்டு செப்டம்பரோடது சேர்த்து ரீசெண்ட்டையும் சேர்த்து போட்டிருக்கிறாங்க. இப்போ செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஜென்ரல் ரிசர்வ் பாருங்களேன், 5200 கோடி. மார்ச் மாதத்துலேருந்து செப்டம்பருக்குள்ளே 400 கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாரோயிங்ஸு கொஞ்சம் கூடியிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 70-80 கோடி ரூபா பாரோயிங்ஸ் கூடியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவனோட தொழில் வளர்ச்சி வரும்போது பாரோயிங்ஸ் கூடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் அசெட்டும் வந்து அதே லெவலில் தான் இருக்குது, ஒரு 40 கோடி தான் கூடியிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டு 5 கோடி குறைஞ்சிருக்கு. அதர் அசெட் வந்து பார்த்தோம்னா 600 கோடி கூடியிருக்கு. அதர் அசெட்டில் 600 கோடி கூடியிருக்கு. இப்போ நமக்கு வந்து பாரோயிங்ஸ் 248 கோடி. இவனுடைய அசெட் நம்ம இங்கே டிக்கெட் ஆப்பரில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பேலன்ஸ் ஷீட்டை டிக்கெட் ஆப்பரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நான் கரண்ட் அசெட் வந்து 2600 கோடி இருக்குது. நான் கரண்ட் லைபிலிட்டி 783 கோடி. நான் கரண்ட் லைபிலிட்டி 100 கோடி தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, 0.02% தான் இருக்குது. 0.02%, ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. ஸோ இப்போ இவனுடைய குவார்ட்டர் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல க்ரோத்தில் இருக்குது. அதே மாதிரி அது டிடிஎம்மை கவர் பண்ணி கொண்டாந்துருக்கு, நல்ல க்ரோத்தில் இருக்குங்கிறதையும் பார்த்துட்டோம். இதை கரெக்டாக அச்சீவ் பண்ணி கொண்டு போனோன்னா மாசிவ் புல்லை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எதை பேஸ் பண்ணி, ஃபினான்ஷியல் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம். இப்போ இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டையும் பார்த்துட்டோம். கேஷ் ஃப்ளோ பார்ப்போம். ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து 849. இதை வந்து இந்த இதில் வந்து வந்திருக்கக்கூடிய கேஷை வந்து அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கிறான். கிட்டத்தட்ட 465 460 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் செலவு பண்ணியிருக்கிறான். அந்த இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிங்கிறது ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ் 200 கோடியாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு 126 கோடியாகவும் இருக்குது. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு வந்து 15 கோடி இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் வச்சுக்குவோம். அசெட் சோல்டு 30 கோடி ரூபா இருக்குது. ஸோ இப்போ இந்த 45 கோடியெல்லாம் கவர் பண்ணி தான் மேலே வாங்கியிருக்கிறான். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு விட்டுருவோம், அது இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடியது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அதர் இன்வெஸ்டிங் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு 220 கோடி ரூபாயை கொண்டு வந்திருக்கிறான். ஸோ இப்போ இதை வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாயை உள்ள தூக்கி போட்டிருக்கிறான். இது அவனுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஒன்று தான். இல்லைன்னா அவனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியாது. இப்போ அவனோட ப்ராடக்ட் லைனப்பில் பாருங்களேன், நியூராலஜி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நியூராலஜியில் வந்து ஸ்பெஷாலிட்டி டிவிஷன்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய கம்பெனிலலாம் இருக்கும். அப்போ அவனோட போட்டி போடணும்னா அவன் இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். இப்போ வந்து பாரோயிங் புதுசாக எதுவுமே வாங்கலைங்க, புதுசாக எதுவுமே வாங்கலை. பேமெண்ட்டு தான், ரீபேமெண்ட்டு தான் ஒரு 233 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்கிறான். நம்ம வந்து அந்த லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் பெய்டு அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் சேர்த்து தான் அந்த லைபிலிட்டிஸ்குள்ளே இருந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட இவன் 0% கடன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன், பேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் அப்படின்னு சொன்னாக்க போன வருஷம் 0, இந்த வருஷம் 233. அப்போ அவன் புதுசாக எந்த கடனும் வாங்கலை. இப்போ இப்படி கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ 213 கோடி ரூபா வாங்கியிருக்கிறான்னா 138 கோடி ரூபா இருக்கா. 300 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வந்து 239 கோடி ரூபாய் அடைச்சிட்டானா அப்போ பேலன்ஸ் 100 கோடி அதில் அந்த சைட்டில் கிடச்சது நமக்கு சரியாயிருச்சு. ஸோ அப்போ இவனுக்கு வந்திருக்கக்கூடிய பைசாவை கடனை அடைச்சி விட்டுட்டு ஜென்ரல் ரிசர்வை ஏற்றி இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் கொண்டு வந்துட்டான். ஸோ இப்போ அந்த கம்பெனி கரெக்டாக பிளான் பண்ணி போகிறாங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே படுது. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வந்து ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. அதனால இது ஒரு நல்ல புல் எதிர்பார்க்கலாம், நல்ல புல் எதிர்பார்க்கலாம். இப்போ இவனோட ஃபோர்காஸ்டிங் ஸ்கோர்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போமே. ஃபோர்காஸ்டிங் ஸ்கோர்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹோல்டு அப்படிங்கிற இது கன்சல்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இபிஎஸ் இதெல்லாம் வந்து ஜிக்ஸாக்காக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனுவல் ஒவ்வொரு வருஷமாக பார்த்தோம்னா ஜிக்ஸாக்காக இருக்கும். நம்ம 3 இயர்ஸ் சிஜிஆராக பார்க்கும்போது மாத்திரம்தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ எஸ்டிமேஷன் வந்து 2024, அதாவது இந்த வருஷம் முடியும் போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க லோ எஸ்டிமேஷனே 3700, அதுதான் நமக்கு வந்து டிடிஎம்மாக வருது. ஹை எஸ்டிமேஷன் 3900. இதை அவங்க மீட் அவுட் பண்ணுவான்னா மீட் அவுட் பண்ணுறதுக்கான குவார்ட்டர்லி ரிசல்ட்டே வந்து நல்லா எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஏபிஎஸ் வந்து 64க்குமே அவங்க நல்லா எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன ஜோனில் இருக்குன்னு பார்ப்போம். இந்த சைட்டில் நமக்கு வந்து என்ன ஜோனில் பிஇ ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் டு பை ஜோனில் தான் இருக்குது. இன்னும் அதே மாதிரி ஸ்டாண்ட் அலோன் விட்டு கன்சாலிடேட்டே நம்ம பார்த்துக்கோம். கன்சாலிடேட்டில் வந்து இன்னும் பை ஜோனில் தான் இருக்குது. இது இன்னும் மேலே போயிட்டு கீழே வரணும். ஆல்ரெடி ரியலைஸ்டு, இங்கே வந்து கெயின்ஸ் ஆல்ரெடி ரியலைஸ்டுனாக்க மேலே போயிட்டு வந்திருக்காங்கிறது நமக்கு தெரியல, நம்ம இப்போ தான் நம்ம பார்க்குறதுனால. சரி, பிபி ரேஷியோவில் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். பிபி ரேஷியோவில் வந்து நியூட்ரல் ஜோனுக்கு வந்திருக்கு. அது கிட்டத்தட்ட பிபி ரேஷியோ அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ஒரு 4 நெருக்கி போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் அவங்க நியூட்ரல் ஜோன் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் 4 ஒட்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட செல் ஜோனுக்குள்ளே வந்துடும். இப்போ வந்து புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ இவனோட ப்ரைஸ் என்ன ஆகுது, 849 இருக்குங்க, 849 இருக்குது. இவனோட புக் வேல்யூ 296ன்னு பார்த்தோம். நம்ம வந்து ஒரு கால்குலேட்டரில் லேமேன் கால்குலேட்டரில் போடுவோமே, 296 × 4ன்னு போட்டோம்னா, சாரி 296 × 4ன்னு போட்டோம்னா 1180 ரூபா வரணும். இன்னும் 300 ரூபா ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளுக்கு. அவன் இதோட நம்ம வந்து இண்டஸ்ட்ரியோட நம்ம கால்குலேட் பண்ணலை, இவனோட தான் மாத்திரமே நாளுக்கு வர்றதா இருந்ததுன்னா இன்னும் வந்து 300 ரூபாய்க்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 300 ரூபாங்கிறது என்ன, இங்கே 1/3னா 30%, இன்னும் 30% மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த சைட்டில் வந்து டிவிஎம் ஸ்கோர்னு ஒன்று போடுவாங்க. அந்த டிவிஎம் ஸ்கோரில் வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கொடுக்குறாங்க. டியூரபிலிட்டி, வேல்யூவேஷன், மொமெண்டம் மூணுத்துலேயுமே எபோவ் 50% இருக்குது. அதனால ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுங்கிறதுக்கான ஒரு இதுதான், இண்டிகேஷன் தான், இதெல்லாம் இண்டிகேஷன் தான். இப்போ இவனுடைய இதை பார்ப்போம். நமக்கு வந்து அனாலிசிஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும்
கம்பெனி வந்து டெப்டை ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனியாக பார்த்துட்டாங்க. பேலன்ஸ் ஷீட்லேயும் நம்ம பார்த்துட்டோம். எக்ஸ்பெக்டட் டு கிவ் த குட் குவார்ட்டர் ரிசல்ட், அதையும் நம்ம பார்த்துட்டோம். டிவிடெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து இப்போ வந்து 28% வந்து கொடுத்துருக்குறாங்க, பே அவுட்டாக கொடுத்துருக்குறாங்க. என்ன கான்ஸ்னாக்க நமக்கு வந்து ஒரு அப்டக்கல்ஸ்னு வச்சுக்கோமே. ஸ்டாக் ட்ரேடிங் அட் 2.87 ஆஃப் புக் வேல்யூவில் கொடுத்துருக்குறாங்க. 5 இயர்ஸ் சிஜிஆரை பார்க்கும்போது மைனஸாக இருக்குது. நான் தான் சொன்னேன்ல 3 இயர்ஸ் தான் உனக்கு பார்க்கணும். 5 இயர்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப லோவில் இருந்து ஆவரேஜ் கலெக்ட் பண்ணும்போது கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லோ ரிட்டர்ன் இன் 3 இயர்ஸில் வந்து 9.88%ன்னு ஓவர் 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது ஃபோர்த் கம்மிங் இயரில் அது மீட் அவுட் ஆகி இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட நமக்கு உண்டான இது கிடைக்கிது. ஹோல்டிங் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஹோல்டிங் ஏற்றி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். 1%, 1.8% வந்து எஃப்ஐஎஸ் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. போன தடவை 11% இருந்தது ஜூன் மாதம். செப்டம்பர் மாதம் 1.8% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஹோல்டிங் வந்து பார்த்தோம்னாக்க 49%. அது எல்லாமே அன்பிளெஜ்டு ஸ்டாக்ஸ். இது ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஸ்டாக்காக இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல நம்ம சும்மா மணி கண்ட்ரோல்லையே அதோட இன்சைட்ஸ்லாம் பார்த்தோம்னா வெரி புல்லிஷ் ரேங்கிங் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். இது ஆனால் இப்போ இறங்கிட்டு ஏறுமாங்கிறத பற்றி எனக்கு தெரியாது. பீட்டா ஸ்கோர் இதில் வரல. பீட்டா ஸ்கோரை பற்றி நான் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பேசுவோம். இந்த இவனோடது வந்து 3.13%ன்னு கொடுக்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூ வந்து ப்ரீவியஸ் புக் வேல்யூ, அதாவது கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய புக் வேல்யூக்கு தான் அவன் போட்டிருக்கிறான். செப்டம்பர் க்ளோசிங் வந்து 20 ரூபா கூடி 296க்கு வந்திருக்கு. அதுதான் அதோடைய அர்த்தமாகுது. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து கம்பெனி வந்து நல்ல மூமெண்ட்டில் இருக்குது, பிஸ்னஸ் நல்ல மூமெண்ட்டில் இருக்குது. பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ணிட்டான்னா ஒரு நல்ல புல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 குவார்ட்டரில் அதுக்கு வந்து அந்த நம்பிக்கைக்கு நமக்கு வந்து ஒரு பிடிப்பு கொடுக்குது, கான்ஃபிடென்ட் கொடுக்குது, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட எபவ் 50%, 60% நெருக்கி எல்லாத்தையுமே அந்த டிடிஎம்மோட இதை வந்து நெருக்கி கொண்டு வந்துட்டதுனால அடுத்தடுத்த 2 குவார்ட்டர்லையும் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க இது நல்லா ஸ்டாக் வந்து நல்லபடியாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டெப்ட் ஃப்ரீ கம்பெனிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி இங்கே பார்த்தோம்னாக்க 0.02, 0.05, 0.0000 தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 100 கோடி தான் கடன் லாங் டேர்ம் டெப்டில் இருக்குது. அதனால ஒரு நல்ல கம்பெனி. இதோட இது வந்து 296 புக் வேல்யூ ஆல்ரெடி நேற்றுக்கே போட்டு வச்சுட்டு நான் இப்போ இதோட டெய்லி சார்ட் இருக்குது. இந்த டெய்லி சார்ட்டில் பாருங்களேன், 1189 2021 வச்சது அப்படியே இறங்கி பிரேக் அவுட்டை வந்து ஏப்ரல் மாதம், இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் கொடுத்துருக்குறான் 2023 கொடுத்துட்டு கரெக்டாக பாருங்கள் 61க்குள்ளே 0.61க்கு வந்துட்டு ஒரு 3.8 வரைக்கும் வந்துட்டு எகெயின் திருப்பி மேலே இப்போ 0.5ல் இருக்கிறான். இந்த 0.5ஐ உடச்சி மேலே போகும்போது நல்ல புல் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுவே ஒரு கப்பன் சாசர் மாதிரி வந்து இதிலிருந்து இதுக்கு ஒரு இந்த இடத்த இந்த 0.618 வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்தோட மாத்திரமே பார்ப்போமே. இந்த இடத்தோட மாத்திரம் கொஞ்சம் பெருசுப்படுத்தணுமா தெரியும். இது வந்து 927 இருக்கு. இந்த இடத்தோட பார்த்தோம்னா ஒரு கப்பன் சாசர் வர்ற மாதிரி இருக்கா. 927 to 512. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு 400 ரூபா வித்தியாசம் இருக்கா. இந்த 400 ரூபா அப்படியே இங்கேருந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 1300 போகுமா அப்படிங்கிறது ஒரு சான்சஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னாக்க 296 அடுத்தடுத்து வரக்கூடிய புக் வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க 1200 300 ரூபா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போவே நமக்கு வந்து எவ்வளோ வேணும், 4ன்னு போட்டோம்னா கூட 1200 வருது. 300 வச்சுக்கோமே, 4ன்னு போட்டால் கூட 1200. இந்த டெக்னிக்கலை நமக்கு சொல்லக்கூடியதும் வந்து பார்த்தோம்னா 1500 வருது, 1500 1600 வருது. இந்த 1600 தான் 1.618. இந்த 1600 தான் 1.618. ஸோ இப்போ டெக்னிக்கலாக வந்து இது வந்து 400 ருபீஸ் இங்கேருந்து ஏறணும்னா கிட்டத்தட்ட 1600 வரணும். புக் வேல்யூ 1204க்கு காட்டுது.
5க்கு காட்டுச்சுன்னா 1500. ஸோ இப்போ 1.618ங்கிறது வந்து 1600. இந்த டெக்னிக்கல் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 1600க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. செகண்ட் லைன் ஆஃப் பிரேக் அவுட்டை மேலே ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபினான்ஷியலாகவும் நல்ல சப்போர்ட்டிங்காக இருக்குது. குவார்ட்டர் ரிசல்ட்டு கிட்டத்தட்ட 60% ஆஃப் த டிடிஎம்ஐ வந்து எஸ்டிமேஷனை வந்து அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறதுனால இது கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த எஸ்டிமேஷன் ரெவின்யூ ஏர்னிங்ஸோட எஸ்டிமேஷன் பார்ப்போமே. ஏர்னிங்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எஸ்டிமேஷன் பார்க்கணும் நம்ம. எஸ்டிமேட் பார்ப்போமே. இந்த பாருங்களேன், குவார்ட்டர்லி 1ல் வந்து +28 +12 கிட்டத்தட்ட வந்து 40% இப்போவே ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. இப்போவே 40% ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. 50%க்கு 40%க்கு மேலேயே இவன் எடுத்துட்டான். அடுத்தது வந்து 3.48 6.48 தான். எதுக்கு? இபிஎஸ்க்கு. அதான் ஈஸியாக கொண்டு வந்துடுவான். ரெவென்யூக்கு என்னன்னு பாருங்கள். ரெவென்யூக்கு வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ப்ளஸில் போயிடுச்சு, செகண்ட் குவார்ட்டர் மைனஸில் போயிருக்கு. மைனஸில் போயிருக்குன்னா 0.19 தான் மைனஸில் போயிருக்கு, 0.18 தான் மைனஸில் போயிருக்கு. அப்போ அடுத்த குவார்ட்டரில் வந்து ரொம்ப கம்மி. இங்கெல்லாம் 10 இருக்குது பாருங்கள், இதில் 3 தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த 3க்கு மேலே 5 6ன்னு வச்சோம்னா இவன் இந்த 2க்கு மேலேயே ஓடி போயிடுவாங்க. எவ்வளோ வரப்போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ எஸ்டிமேஷனெல்லாம் ஓவர் ஃப்ளோ பண்ணிட்டு தான் போய்கிட்டு இருக்கிறான். நார்மலாக குவார்ட்டர் 3ல் கம்மியாகிற மாதிரி போன வருஷம் நடந்திருக்கு. அதுக்கு முந்தின வருஷம் குவார்ட்டர் 3ல் இங்கே பாருங்கள் 23% ஏற்றிருக்கு. 4க்கு 5 போட்டிருக்கான், 23%. அதே மாதிரி இவன் வந்து 4ஐயோ 5ஐயோ கொண்டு வந்தான் அப்படின்னு சொன்னாக்க இதெல்லாம் தூக்கி சாப்பிட்றோம். நமக்கு இந்த குவார்ட்டர் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து மேலே ஏறுச்சுன்னா லாபத்தை புக் பண்ணுவோம். கீழே இறங்குற மாதிரி சரியாக வரலை அப்படின்னு சொன்னாக்க வித்தவுட் லாஸு இல்லாட்டி மேக்ஸிமம் மினிமம் லாஸோட வெளியில் வந்துடலாம். அதாவது இதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க அப்படி ஒரு நல்ல புல்லுக்குள்ளே போகிற மாதிரி தெரியுது. அதனால வந்து நீங்கள் யாரும் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா சந்தோஷமாக கன்சிடர் பண்ணுங்கள். சப்சிக்வெண்ட்டாக உங்களுடைய அனாலிசிஸையும் பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுறீங்க. நன்றி நண்பர்களே.